டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜாகிருஷ்ணன். ராஜாகிருஷ்ணன், இந்த போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் பென்னிக்விக் பேருந்து நிலையம் முன்பு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்து, ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர நினைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாய்க்கர்பட்டி, மீனாட்சிபுரம், எட்டிமங்கலம், மேலவளவு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் இந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கான அனுமதியை ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் தற்போது அக்கட்சியினர் மேலூர் பென்னிக்விக் பேருந்து நிலையம் முன்பு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராஜாகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.